பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நல் நாமத்தில் காணொளி மூலம் ஓய்வு நாள் ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியில் வாசம் செய்ய இறங்கி எங்களோடு வாழுகிற ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறீர், எங்களை காக்கின்றீர், எங்களுக்கு துணையாயிருந்து எங்களோடு ஜீவிக்கிறீர். சாமி, உம்முடைய பிரசன்னத்தை இந்த நாளில் உணரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனையை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் கொரோனா என்ற வியாதியின் பயங்கரத்தில் தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த சூழலில் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்கே 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் தங்குவேன், செயல்படுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசனம் எங்கள் மத்தியில் செயல்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாரத்தோடு, வியாகுலத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் தரக்கூடிய ஆறுதலை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய கிருபை தாரும். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இரும். பாடுகிற பாடல், வாசிக்கிற வேத பகுதி, ஜபிக்கிற ஜபங்கள், கேட்கிற உம்முடைய வார்த்தை எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களை சந்திக்கும்படி ஜபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமென். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படும்படியாக முதலாவது ஞானப்பாட்டை இணைந்து பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். முதலாவது ஞானப்பாட்டு. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். யெகோவா தம்மை தேவனே நாம் அல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் மந்தை அவர் மேய்ப்பனார். கம்பீரித்தவர் ஆலய பிரகாரத்துள்ளே வாருங்கள், மகிழ்ந்து அவர் திவ்ய நல் நாமத்தை கொண்டாடுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளரே, அவர் அநாதி சத்தியம் மாறாமல் என்றும் நீர்க்குமே. ஆமென். நின்ற வண்ணமாகவே 29வது சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 29.
பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமரு குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலிகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வைத்திருக்கிறார். இணைந்து வாசிப்போம். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அமருங்கள். வாசிக்கும் படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாத படிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகள் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திரமான ஸ்தலங்களில் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாய்த்ததென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அர்ணிப்பானவைகள் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்வார்கள். கர்த்தராகிய நான்
நிர்மூலமான வைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டை செய்த போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாளைக்கு நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் பாவக்குற்றங்களை மன்னியும். எங்களை சோனிக்கு பேச பண்ணாமல் தீமைச்சு கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்குறிகளே. ஆமேன். அமருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவத்தில் 3 விதமான பண்டிகைகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாய் காணப்படுகின்றன. ஒன்று, பாவிகளை மீட்கும் வண்ணமாய் கடவுள் மனிதன் மீது கொண்டுள்ள அன்பின் மூலமாய் தம் மகனையை உலகில் தந்த கிறிஸ்து பிறப்பு என்னும் பண்டிகை. இன்னொன்று, மானுட மக்களை மீட்கும் வண்ணமாய் தம்முடைய மகனையை இவ்வுலகில் ஈடாய் தந்து உயிர்த்தெழுந்த திருநாளை ஈஸ்டர் என்னும் பண்டிகையாய், மூன்றாவது பார்க்கின்ற பொழுது உயிர்த்தெழுந்த திருநாளை தொடர்ந்து திருத்துவரில் ஒருவரான தூய ஆவியரின் திருநாளான பெந்தேகோஸ்தே எனப்படுகின்ற அந்த திருநாள். இந்த 3 விதமான பண்டிகைகளும் கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாய் காணப்படுகின்றன. பெந்தேகோஸ்தே என்னும் இந்நாளின் காலை பொழுதிலே காணொளி வாயிலாய் தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருள்நாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளிலிருந்து 50வது நாளை தூய ஆவியர் திருநாள் அல்லது பெந்தகோஸ்தே நாளன்று திருச்சபை கொண்டாடுகின்றது. பொதுவாக இந்த பெந்தகோஸ்தே எனப்படுகின்ற பண்டிகைகளை குறித்து பல நிலைகளிலே அதை சுட்டி காட்டுகின்றார்கள். யூதருடைய பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, முதற் கனி செலுத்தும் நாள், உயிர்த்தெழுந்த 50வது நாள் என்று சொல்லி பலவிதமான நிலைகளிலே இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதை திருமறை சார்ந்து நாம் தெளிவாய் கண்டுகொள்ளலாம். பெந்தேகோஸ்தே என்றால் 50 என்பதனுடைய பொருளாய் காணப்படுகின்றது. பாஸ்கா எனப்படுகின்ற விழா கொண்டாடப்பட்ட நாளிலிருந்து 7 வாரங்கள், வாரங்களின் பண்டிகையை இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடுகின்றார்கள். இந்த 7 வாரங்களும் வார்கோதுமையை அவர்கள் அறுவடை செய்வார்கள். 50வது நாள் அறுவடை செய்த அந்த வார்கோதுமையிலிருந்து அவர்கள் காணிக்கையாக ஆலயத்தில் படைத்து பெந்தேகோஸ்தே எனப்படுகின்ற அந்த விழாவை அவர்கள் ஆசரித்தார்கள். இயேசுவானவருடைய மரணம், இந்த மரணத்தின் மூலமாய் எல்லாம் முடிந்தது, இனிமேல் தொடர் ஒன்று இல்லை என்கின்ற சிந்தனையோடு காணப்படுகின்ற சீடர்களை இயேசுவானவர் 40 நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த சீடர்களை சந்தித்து தம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு புதிய நம்பிக்கையை அவருடைய உள்ளங்களில் புதைத்தாலும் விதைத்தாலும் இவருடைய உள்ளங்களிலே சிலுவை மரண பயம் இவருடைய உள்ளத்தை அதிகமாய் அச்சப்படுத்தியது. உள்ளங்களிலே அவிதமான ஒரு வேதனைகளோடு காணப்படுகின்ற இந்த அப்போஸ்தலர்கள் திருத்துதர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், தேற்றரவாளன் உங்களை வந்து உங்களை பலப்படுத்தும் மட்டும் நீங்கள் அங்கே காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். 40 நாள் தாண்டிய பிற்பாடு இயேசுவானவர் விண்ணேற்றம் அடைந்த நிகழ்வு தாண்டி 10 நாள் தாண்டிய பிற்பாடு எருசலேமிலே சீடர்கள் அனைவரும் ஒன்றித்திருந்த அந்த அறையினிலே பெந்தேகோஸ்தே என்னும் அந்த பண்டிகை நாளிலே
தூயாவியர் அல்லது தேற்றரவாளன் இறங்கி அச்சத்தின் மூலமாய் அறைகளிலே முடங்கி போய் காணப்பட்ட அவர்களை பலப்படுத்தி ஒரு மாற்றுருவாக்கத்தை தூய ஆவியானவர் சீடர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவதை இந்நாளில் நாம் படிக்க வேண்டிய நிருப பகுதியை காணப்படுகின்ற அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது தெளிவாய் கண்டுகொள்ளலாம். அச்சத்தின் மூலமாய் இனிமேல் ஒரு தொடர் வாழ்வு எங்களுக்கு உண்டா என்கின்ற கேள்விக்குறியோடு காணப்படுகின்ற அந்த சீடர்களை தேற்றரவாளன் அல்லது தூய ஆவியானவர் பெந்தேகோஸ்து என்னும் நாளினிலே அவர்களை மாற்றுருவாக்கம் செய்து அவர்களை திருப்பணியிலே பயன்படுத்துவதை நாம் திருமறை சார்ந்து கண்டுகொள்ளலாம். அவ்விதமாய் இந்நாளிலும் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியான எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த திருமறையை, இந்த வார்த்தையை மையப்படுத்தி இந்த நாளிலே கடவுள் நம்மிலே எவ்விதமான ஒரு மாற்றுருவாக்கத்தை உருவாக்குகின்றார். பெந்தேகோஸ்தே எனப்படுகின்ற இந்த பண்டிகை நாளிலே இக்காணொளி வாயிலாய் இத்திருமறை வார்த்தைகளை தியானிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், வாரும் தூயாவியரே, முழு படைப்பினையும் நீர் மாற்றுருவாக்கம் செய்யும் என்கின்ற அந்த கருப்பொருளை மையப்படுத்தி இந்த நாளில் சிந்திப்பது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு நலமாயிருக்கும் என எண்ணுகின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை மையப்படுத்துகின்ற பொழுது, வாரும் தூய ஆவியரே, முழு படைப்பையும் நீர் மாற்றுருவாக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அது மனிதனை மட்டுமல்ல, மனித இனத்தை சார்ந்தது மட்டுமல்ல, கடவுள் ஆதியாகமத்திலே தொடக்க நூலிலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளையும் நீர் மாற்றுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதே இந்த கருப்பொருளுடைய உண்மையாய் காணப்படுகின்றது. எனவே முதல் பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, உவர் நிலங்களிலே மாற்றுருவாக்கம், உவர் நிலங்களில் மாற்றுருவாக்கம். நாம் படிக்க கேட்ட எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, இந்த அதிகாரத்திலே அதிகமாய் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பாழான நிலம், பாழான அல்லது பாழாக்கப்பட்ட நிலம் என்கின்ற அந்த வார்த்தை இந்த 36ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது அதிகமாய் இந்த தீர்க்கதரிசியானவர் இப்பகுதியிலே பயன்படுத்துகின்ற நிலங்கள் பாழடைந்து பாழான நிலங்களாய் எவ்விதமான பலனுமின்றி எவ்விதமான பயனுமின்றி தேசத்தின் நிலங்கள் பாழடைந்து காணப்படுவதை இந்நாளில் நாம் படிக்க கேட்ட திருமறை சார்ந்து நாம் தெளிவாய் கண்டுகொள்ளலாம். எருசலேமுடைய முற்றுகை, பாபிலோனியர் இந்த தேசத்தின் மீது அவர்கள் படையெடுத்து அதன் மூலமாய் ஏற்பட்ட சிறையிருப்பின் மூலமாய் விளைநிலங்கள் உவர் நிலங்களாகவும் பயிர் நிலங்கள் பாழான நிலங்களாகவும் மாற்றம் பெறுகின்றன. கடந்த சில நாட்களாகவே உலக அளவிலே பரிமாறப்படுகின்ற செய்திகளிலே ஒன்று, இந்திய தேசத்தை வெட்டுக்கிளிகள் தாக்குகின்றது. எனவே இந்த தேசத்திலே உணவுக்கான ஒரு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற ஒரு சூழல் வரும். வெட்டுக்கிளிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை பஞ்சத்தை நோக்கிய ஒரு பயணத்தை அது உருவாக்கும் என்கின்ற செய்தி ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே, பத்திரிகைகளிலே நாம் அனுதினம் நாம் அதை கண்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே இவ்விதமான ஒரு சூழல், தேசத்தின் நிலங்கள் பாழடைந்து எவ்விதமான விவசாயங்களும் செய்ய இயலாமல் அவைகள் உவர் நிலங்களாக காணப்படுகின்றன. இந்த இடத்திலே அந்த உவர் நிலங்களை நான் மாற்றுருவாக்கம் செய்வேன். அவ்விதமாய் காணப்படுகின்ற பாழான நிலங்களை நான் மாற்றுருவாக்கம் செய்வேன் என்று சொல்லி இப்பகுதியிலே கடவுள் வெளிப்படுத்துவதை திருமறை சார்ந்து நாம் தெளிவாய் கண்டுகொள்ளலாம். 36ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, பாழானதை பயிர் நிலம் மாக்குவேன். தேசத்தின் நிலங்கள் பாழாய் காணப்படுகின்றன, உவர் நிலங்களாய் காணப்படுகின்றன. உவர் நிலங்களாய் காணப்படுகின்ற அந்த பாழான நிலங்கள் ஒவ்வொன்றையோ நான் பயிர் நிலமாக்குவேன் என்று சொல்லி இப்பகுதியிலே சுட்டி காட்டுகின்றார். அதனுடைய பிற்பகுதியில் 34ஆம் வசனம் 35ஆம் வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, பாழாய் கிடந்த இந்த தேசம்,
பாழாய் கிடந்த இந்த தேசத்தின் நிலங்கள் யாவோ ஏதேன் தோட்டத்தை போன்று வளமான ஒரு தேசமாய் வளமான ஒரு நிலங்களாய் மாற்றுவிப்பேன் என்று சொல்லி இப்பகுதியிலே கடவுள் வெளிப்படுத்துவதை நாம் தெளிவாய் கண்டுகொள்ளலாம். காலை பொழுதினிலே பல நேரங்களிலே நாமும் ஒரு வேளை விதமான அச்சத்தின் மத்தியிலே காணப்படலாம். நாம் வாழுகின்ற தேசத்திலே ஒரு வேளை வெட்டுக்கிளிகள் விவசாய நிலங்களை தாக்குகின்ற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வினிலே பாபிலோனியர் மூலமாய் எவ்விதமாய் ஒரு பஞ்சம் ஏற்பட்டதோ, தேசத்தின் விளைநிலங்கள் யாவும் எவ்விதமாய் தரிசு நிலங்களாய் மாற்றம் பெற்றதோ, ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் அவ்விதமான ஒரு சூழல் ஏற்படுமோ, ஒருவேளை நம்முடைய தேசத்திலும் உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு பஞ்சம் ஏற்படுமோ என்கின்ற ஐயப்பாடு பல நேரங்களிலே நம் உள்ளங்களிலும் காணப்படலாம். காலை பொழுதினிலே தூய ஆவியராகிய அல்லது படைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்கின்ற தேற்றல்வானாகிய தூய ஆவியானவர் முதலாவது பார்க்கின்ற பொழுது அவர் உவர் நிலங்களை மாற்றுருவாக்கம் செய்கின்றார். தரிசு நிலங்களை, பாழாய் போய் காணப்படுகின்ற நிலங்களை மாற்றுருவாக்கம் செய்வதை நாம் தெளிவாய் கண்டுகொள்ளலாம். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது உலகினில் மாற்றுருவாக்கோ. முதலாவது உவர் நிலங்களை மாற்றுருவாக்கோ, இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது உலகினில் மாற்றுருவாக்கத்தை இந்த தூய ஆவியானவர் அல்லது படைப்புகளை மாற்றுருவாக்கம் செய்கின்றவர் உலகினிலே மாற்றுருவாக்கத்தை மேற்கொள்வதை நாம் இந்நாளிலே படிக்க கேட்ட திருமறை பகுதி சார்ந்து தெளிவாய் கண்டுகொள்ளலாம். 36ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று சொல்லி இப்பகுதியிலே சொல்லுகின்றார். தேசத்திலே அனைத்து இல்லங்களும் பாபிலோனிய சிறையிருப்பின் மூலமாய் இடிக்கப்பட்டு தேசத்தின் நகர்கள் பாழடைந்து தேசத்திலே தங்களை பாதுகாப்பதற்கென்று அவர்கள் கட்டியிருந்த பாதுகாப்பு கோட்டைகள், பாதுகாப்பு அரண்கள் யாவும் தகர்க்கப்பட்டு அவாந்தரமான வெளியாய் காணப்பட்டது என்று சொல்லி 33ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள், இந்த பட்டணங்களை நான் கட்டி எழுப்புவேன். அவாந்தரமாய் காணப்படுகின்றது, பாழடைந்து காணப்படுகின்றது, நிர்மூலமாய் காணப்படுகின்றது. மக்கள் வசிப்பதற்கு எவ்விதமான ஒரு பாதுகாப்பற்ற சூழலிலே தேசத்தின் பட்டணமானது காணப்படுகின்றது. இவ்விதமான சூழல் காணப்படுகின்ற பொழுதோ மாற்றுருவாக்கம் செய்யப்படுகின்ற அல்லது மாற்றுருவாக்கம் செய்கின்ற தூய ஆவியானவராகிய நான் உலகினிலே மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்தி இவ்விதமாய் பாழாய் காணப்படுகின்ற நான் நிர்மூலமான ஒவ்வொன்றையும் கட்டி எழுப்புவேன் என்று பகுதியிலே சுட்டிக்காட்டுகின்றார். அவருடைய 24ஆம் வசனம் 25 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது சகல தேசங்களிலும் காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வந்து அரண் சூர்ந்த பட்டணங்களில் உங்களை குடியேற்றுவேன். தேசத்தின் பல பகுதிகளிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையோ நான் உங்களை அழைத்து உங்களுடைய சொந்த தேசம் பாழடைந்து காணப்படுகின்ற அல்லது அவாந்தரமான வெளியாய் காணப்படுகின்ற இந்த தேசத்தில் உங்களை கொண்டு வந்து அந்த தேசத்திலே தேசத்தின் பட்டணங்கள் அரண் சூழ்ந்த அல்லது பாதுகாப்பு கோட்டைகளை கட்டி அந்த தேசத்திலே உங்களை குடியமர்த்துவேன் என்று சொல்லி இப்பகுதியினிலே கடவுளுடைய மாற்றுருவாக்கோ, தூய ஆவியானவருடைய மாற்றுருவாக்கோ உலகினிலே எவ்விதமாய் அமையும் என்று சொல்லி எசேக்கியேல் தெளிவாய் சுட்டிக்காட்டுவதை நாம் திருமறை சார்ந்து கண்டுகொள்ளலாம். நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்வினிலோ ஏராளமான மக்கள் தேசத்தின் பல பகுதிகளிலே தங்கள் கடமைகள் மூலமாய் தங்கள் பணிகள் மூலமாய் காணப்பட்டவர்கள் இன்றைய நாட்களிலே கொரோனா எனப்படுகின்ற வைரஸ் மூலமாய் தங்களுடைய சொந்த தேசத்தை நோக்கி பயணிப்பதற்கு வழி இல்லாமல், தங்களுடைய சொந்த உறவுகளோடு இணைந்து வாழ்வதற்கு வழி இல்லாமல் பல கிலோமீட்டர் தூரங்கள் நடந்து தங்களுடைய கரங்களிலே காணப்படுகின்ற சுமைகளோடு நடந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்ற செய்திகளையும் நாம் பத்திரிகைகளில் அனுதினம் படித்து வருகின்றோம். ஏராளமான மக்கள் அயல் நாடுகளிலே தங்களுடைய பணிகள் மூலமாய் கடந்து சென்றவர்கள் தங்களுடைய சொந்த தேசம் திரும்ப இயலாமல் அவர்கள் வேதனையோடு காணப்படுவதையும் ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகின்றன. இந்த இடத்திலே படைப்புகளிலே மாற்றுருவாக்கத்தை உருவாக்குகின்ற தூய ஆவியானவர் எந்த தேசத்தில் நீங்கள் காணப்பட்டாலோ அந்த தேசத்திலிருந்து உங்களை நான் கூட்டி சேர்த்து அவாந்தரமான வெளியாய் காணப்படுகின்ற பாழான நிலமாய் காணப்படுகின்ற
நிர்மூலமாய் பட்டணங்கள் யாவும் இடிந்து போய் அழிந்து போய் காணப்படுகின்ற அந்த பட்டணங்களை மீண்டுமாய் நான் கட்டுவித்து உங்களை பாதுகாப்போடு வாழச் செய்வேன் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்வினிலோ இவ்விதமான ஒரு ஐயம், இவ்விதமான ஒரு வேதனை, இவ்விதமான ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நாம் காணப்பட்டாலோ, பெந்தேகோஸ்து என்னும் இந்நாளின் காலை பொழுதிலே தூய ஆவியரே, எங்களுடைய வாழ்வினிலோ நாங்கள் சார்ந்திருக்கின்ற இந்த உலகத்தினிலோ அவ்விதமான ஒரு மாற்றுருவாக்கத்தை நீர் உருவாக்கும், எங்களுடைய தேசத்தில் எவ்விதமான மாற்றுருவாக்கத்தை நீர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் வேண்டுவோம். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது உள்ளங்களில் மாற்றுருவாக்கோ, உள்ளங்களில் மாற்றுருவாக்கோ. முதலாவது உபர் நிலங்களில் மாற்றுருவாக்கோ, இரண்டாவது உலகினில் மாற்றுருவாக்கோ, மூன்றாவது பார்க்கின்ற பொழுது உள்ளங்களில் மாற்றுருவாக்கோ. எரேமியா எசேக்கியேல் 36 அதிகாரம் அதனுடைய 26 வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அதில் தெளிவாய் சொல்லப்படுகின்றது, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை உங்களுக்கு பொருத்துவேன். உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இருதயமானது கல்லாய் போய் காணப்படுகின்றது. அதை எடுத்து சதையான ஒரு இருதயத்தை உங்களுக்கு பொருத்துவேன் என்று சொல்லி பகுதியிலே கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் திருமொழி பற்றுவதை நாம் தெளிவாய் கண்டுகொள்ளலாம். அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, உணர்வற்ற இதயத்தை எடுத்துவிட்டு உணர்வுள்ள இதயத்தை உங்களுக்கு அருள்வேன், உணர்வற்ற இதயத்தை உங்களுடைய உடலிலிருந்து எடுத்து உணர்வுள்ள ஒரு இதயத்தை உங்களுக்கு அருள்வேன் என்பதை வெளிப்படுத்துவதை நாம் கண்டுகொள்ளலாம். ரோமர் 1 அதிகாரம் அதனுடைய 21 வசனத்தை படிக்கின்ற பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தோ அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. இன்று பல நேரங்களிலே மக்களுடைய இருதயங்கள், இறை வார்த்தைகள் பல நேரங்கள் நம்மோடு பேசினாலோ, இறை வார்த்தைகளை படித்து தியானிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களை குத்தினாலோ, எவ்விதமான நேரங்களிலும் எவ்விதமான சூழலிலோ எவ்விதமான உணர்வு மற்ற கல்லான இருதயமுடையவர்களாய் நம்முடைய வாழ்வின் சூழல்களை நாம் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்புகின்றோம். இஸ்ரவேல் மக்களுடைய இதயங்களோ அவ்விதமாய் உணர்வில்லாத ஒரு கல்லான இதயமாய், எவ்விதமான உணர்வுமற்ற ஒரு கல்லான இதயமாய் காணப்படுகின்ற பொழுது, அந்த இதயத்தை நான் உங்களுடைய உடலில் இருந்து எடுத்து ஒரு சதையான உணர்வுள்ள இதயத்தை உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்லி பகுதியிலே வாக்குரைக்கின்றார். இந்நாளின் நிருப பகுதியாய் காணப்படுகின்ற அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது தெளிவாய் காணலாம். பெந்தேகோஸ்து எனப்படுகின்ற நாளினிலே தேற்றரவாளன் அல்லது தூய ஆவியானவர் சீடர்கள் மீது, அப்போஸ்தலர்கள் மீது அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது, தூய ஆவியின் மூலமாய் நிரப்பப்பட்ட பேதுருவானவர் எழுந்து நின்று அவர் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்கின்ற பொழுது, பல தேசத்து மக்கள், பல நாட்டு மக்கள் அப்பகுதியிலே கூடியிருக்கின்றார்கள். இந்த பெந்தேகோஸ்து எனப்படுகின்ற பண்டிகையை எருசலேமிலே கொண்டாடும் வண்ணமாய் ஏராளமான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே இந்த பேதுருடைய பிரசங்கமானது ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களும் குத்தப்படுகின்றது. அவருடைய தவறுகள் ஒவ்வொன்றும் சுட்டி காட்டுகின்ற பொழுது இந்த இறை வார்த்தையானது அவருடைய உள்ளங்கள் குத்தப்பட்டவர்களாகி இந்த இடத்திலே அப்போஸ்தலர்களை பார்த்து, சீடர்களை பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய உள்ளமானது இம்மட்டும் கல்லான இதயங்களாய் காணப்பட்டிருக்கின்றன, உணர்வற்ற இதயங்களாய் எங்களுடைய இதயங்கள் காணப்பட்டிருக்கின்றன. உணர்வுள்ள இதயங்களாய் மாற்றம் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பகுதியிலே சீடர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காய் நீங்கள் திருமுழுக்க இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே எடுங்கள் என்கின்ற வாக்குறுதியை பகுதியில் கொடுக்கப்படுகின்றது. மனம் மாறுங்கள். நடந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் தெரியும். 2 அதிகாரத்தின் இறுதி பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது சுமார் இருதயம் குத்தப்பட்டு மனம் மாறி ஞானஸ்தானம் பெற்றவருடைய எண்ணிக்கை 3000 பேர் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது நாம் தெளிவாய் கண்டு கொள்ளலாம். தூய ஆவியானவர் முழு படைப்பினையும் மாற்றுருவாக்கம் செய்கின்றவர். அவர் இந்நாட்களிலும் பெந்தேகோஸ்து எனப்படுகின்ற இந்நாளிலோ
நம்முடைய வாழ்விலும் அவர் மாற்றுருவாக்கம் செய்வதற்கு அவர் வல்லவராய் காணப்படுகின்றார். காலை பொழுதினிலே வாரும் தூய ஆவியரே, முழு படைப்பினையும் மாற்றுருவாக்கம் செய்யோ. எங்கள் தேசத்திலே ஒருவேளை எங்களுடைய தேசத்தின் விளைநிலங்கள் உபர் நிலங்களாக மாறுமோ எனப்படுகின்ற அச்சத்தின் மூலமாய் காணப்படுகின்ற எங்கள் தேசத்திலே உபர் நிலங்களை நீர் மாற்றுருவாக்கம் செய்யோ. எங்கள் தேசத்தினிலே கொரோனா எனப்படுகின்ற வைரஸ் மூலமாய் அச்சத்தோடு தேசத்தின் பல பகுதிகளிலே தங்களுடைய இல்லங்களை நோக்கி கடந்து செல்வதற்கு வழி இல்லாமல் காணப்படுகின்ற அந்த மக்கள் மத்தியிலே அமைதியற்ற இந்த சூழல்களிலே அவாந்தரமாய் காணப்படுகின்ற எங்கள் தேசத்தினிலே நீர் உலகினிலே உம்முடைய மாற்றுருவாக்கத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி கேட்டு வேண்டுவோம். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது கல்லான இதயங்களோடு உணர்வற்ற இதயங்களோடு இவ்வுலகினில் வாழ்ந்து கொண்டு வருகின்ற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நீர் மாற்றுருவாக்கம் செய்து உணர்வுள்ள சதையான ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் வேண்டுவோம். நிச்சயமாய் இந்த பெந்தேகோஸ்து எனப்படுகின்ற இந்த தூய திருநாளின் காலை பொழுதிலோ இறை வார்த்தைகளை படித்து தியானித்த நாம் ஒவ்வொருவரோ கடவுளுடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்விலும் இந்த தூய ஆவியானவர் முழு படைப்பினையும் மாற்றுருவாக்கம் செய்து மகிழ்வான வாழ்வுகளை நோக்கி நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே நடத்தி செல்வராக. இறையாசி நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். நம்மாய் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிட்டு நம்முடைய நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் துன்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்போம் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்வோம். வருகின்ற வாரத்தினிலே தங்கள் இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கின்றவருடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். மே 31 இன்று திரு சுந்தர்ராஜ், திருமதி பேபி தட்டான்விளை, திரு அஜித்குமார், திருமதி சுஜாதா கும்பலாந்தேரி. ஜூன் 4 அன்று திரு சி பென் ஆல்பர்ட், திருமதி சிஜி குடையால்விளை. ஜூன் 5 அன்று திரு பால்ராஜ், திருமதி கமலம் புனையக்கோணம் ஆகியோர் இந்த வாரத்திலும் தங்களுடைய இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க முற்படுகின்றார்கள். திருச்சபையின் சார்பாய் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இப்புதிய ஆண்டிலும் வளமான நன்மைகளை கடவுள் உங்களுடைய இல்லற வாழ்வுகளிலே தந்து மகிழ்வோடு வாழ உங்கள் யாவருக்கும் துணை செய்வாராக. ஆமேன். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நேசவுதியும் சுத்தரே, நீத்தம் மகிழவே விசிறவான் ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மணவாளனே ஆசாரியரோவான் ராஜனும் ஆசீர்வதித்திடும். வருகின்ற வாரத்தினிலே தங்கள் வாழ்வினிலே புதிய வயதிற்குள்ளாய் பிரவேசிக்கின்றவருடைய பெயர்கள் படிக்க கேளுங்கள். மே 31 இன்று திருமதி சுஜாதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சாஜிகுமார் நாராயண பேரத்தலை, திருமதி பிஜு ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜெயன் ஆனாடு, செல்வி ஜெர்லின் டாக்டர் ஆஃப் திருவாளர் டேவிட் ராஜ் பருத்திவிளை, செல்வி ஆன்சி டாக்டர் ஆஃப் திருவாளர் மணி துண்டுவிளை, திரு ஆண்ட்ரூ சைமன் முளமூட்டுக்குழி, திரு ரசல் ராஜ் கும்பலாந்தேரி, திருமதி கிறிஸ்டினால் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ரசல் ராஜ் கும்பலாந்தேரி, திரு சஜிராஜ் சன் ஆஃப் திருவாளர் லேட் ராஜையன் கும்பலாந்தேரி, திரு ராபர்ட் ஆராதனா சூழால் கிழக்கு,
திரு ரெனிமோன் ஊரம்பு, திருமதி ஜோலி பிரான்சிஸ் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் பினு சிலுவைபுரம், திரு அஜின் சன் ஆஃப் திருவாளர் இயேசுதாஸ் செம்மன்தட்டு, திருமதி அஜின் வின்சிலின் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜான் பெர்லின் மேலக்காவிளை, திரு அலெக்ஸ் சிங் காஞ்சிரத்தரை, திரு டி ரெஜின் பனி நிற்கும் விளை, திரு எஸ் ஜெயராஜ் தச்சோட்டுக்குழி, திருமதி பேபி ஜிஷா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜெனீஷ் சூலால். ஜூன் 1ஆம் தேதியன்று திருமதி அஜீதா மெர்லின் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் அஜின் வினோத் ஜினி காட்டேஜ் காவுளை, அகிலா ராபி டாக்டர் ஆஃப் திருவாளர் ராபி கொன்னக்காடு, திரு நேசமணி சூலால், திரு சேம்ராஜ் பூவன்விளை, ஆதர்ஷ் சன் ஆஃப் திருவாளர் சுரேஷ்குமார் மேலக்காவிளை, திரு கிறிஸ்தாஸ் மணலி, திரு ஸ்டான்லி எபனேசர் ஊரம்பு, அக்ஷய் பெர்லின் சன் ஆஃப் திருவாளர் அருண் கிறிஸ்துதாஸ் விளாத்தி விளை. ஜூன் 2ஆம் தேதியன்று செல்வி சொர்ணபாய் மேலக்காவிளை, திரு வின்ஸ்ராஜ் காவிளை, திரு லூக்கோஸ் சிலுவைபுரம், திரு வில்லியம் கரியப்புளிச்சி, திருமதி சரோஜா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சத்யசீலன் நாராயண பெரத்தலை, திருமதி சாந்தி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சத்யராஜ் நேசவிலாஸ் குருவி தோட்டம், திருமதி செல்வி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராஜமணி மத்தம்பாலை, திருமதி மஞ்சுஷா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் செல்வஸ்டர் ராஜ் தெற்குக்கரை, திருமதி பிரேமலதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் கிறிஸ்துதாஸ் மணலி, திரு குமார் இலுப்பவிளை, திரு அனில்குமார் குளிஞ்சான் விளை, திரு ஸ்டான்லிராஜ் கரிக்குழி, திரு ஸ்ட்ருமிலின் லால் சன் ஆஃப் திருவாளர் சத்யராஜ் தோப்பு. ஜூன் 3ஆம் தேதியன்று திரு ஆர்தர் சாம் சிவாரக்குடி, திருமதி டானி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராபர்ட் ஆராதனா சூலால், அபின் சன் ஆஃப் திருவாளர் வின்ஸ் மாமுட்டு விளாகம், அனிஷித் சன் ஆஃப் திருவாளர் செல்வன் நாராயண பிறத்தலை, அனிஷ் சன் ஆஃப் திருவாளர் டேவிட் சூலால் கிழக்கு. ஜூன் 4ஆம் தேதியன்று எல்பின் அபிஷாக் சன் ஆஃப் திருவாளர் எல்டின் பள்ளிவிளை, திருமதி லிட்டில் பிரான்ஸ்லி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ராபி கொன்னக்காடு, செல்வி அஜீஷா டாக்டர் ஆஃப் திருவாளர் பாபு சூலால் கிழக்கு, திரு ஞானதாஸ் வெட்டுக்காடு, திரு பீட்டர் ஜான் பெனியல் பாவரை, திருமதி ஜோஸ்பின் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் லியோ பிரட் ஜீவகுமார் சிலுவைபுரம். ஜூன் 5ஆம் தேதியன்று திரு வின்சன் மேலக்காவிளை, திரு இயேசுதாஸ் மத்தம்பாலை, திருமதி ராணி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் மணி துண்டுவிளை, ஜெஃப்ரின் சன் ஆஃப் திருவாளர் சசீந்திரன் தெங்கரத்தலவிளை, திருமதி கலாவின் சிலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் வில்லியம் சூரியகோடு, திரு சுனில்குமார் மன்னான் விளை, திருமதி சுஜா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜெயராஜ் தச்சோட்டுக்குழி, ஜிஷ்மா டாக்டர் ஆஃப் திருவாளர் சாம்தாஸ் மத்தம்பாலை, திரு சஜீவ் திட்டக்குடி, திருமதி புஷ்பலதா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் கிறிஸ்துதாஸ் மத்தம்பாலை, ரீஷா மோல் டாக்டர் ஆஃப் திருவாளர் ராஜேஷ் அரஞ்சலாடி, திரு சுகுமார் அரஞ்சலாடி. ஜூன் 6ஆம் தேதியன்று செல்வி ஜிபீஷா டாக்டர் ஆஃப் திருவாளர் விஜயகுமார் பணிநிற்கும் விளை, திரு அனிஸ்லின் சேம் சன் ஆஃப் திருவாளர் சாம்ராஜ் கச்சேரி நடை, திருமதி அமல புஷ்பம் ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் சத்யராஜ் எழுமாவிளை தெற்கு, திரு கமாலி சன் ஆஃப் திருவாளர் லாசர் மத்தம்பாலை, ஷிபின் ஜோஸ் சன் ஆஃப் திருவாளர் ஷிபு ஷர்லின் ஜோஸ் மாமுட்டு விளாகம், அமல் ராபர்ட் சன் ஆஃப் திருவாளர் ஜியோ பிரட்பால் சிலுவைபுரம், திரு சுரேஷ்குமார் மேலக்காவிளை, திருமதி ஜேபி ஜெனிஷா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஃப்ளமிஜார் துண்டம் ஆகியோர் வருகின்ற வாரத்தினிலே தங்களுடைய புதிய வயதிற்குள்ளாய் பிரவேசிக்க முற்படுகின்றார்கள். திருச்சபையின் சார்பாய் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இப்புதிய ஆண்டில் நன்மையான அனைத்து ஈவுகளையும் உங்களுடைய புதிய வயது நிலை தந்து வாழ்வின் நன்மைகளால் இப்புதிய ஆண்டை உங்களுக்கு கடவுள் தாமே ஆசீர்வதித்து அனுகிரகித்துள்ளவராக. ஆமென். Bless you, bless you, bless you the Lord, bless you, bless you, bless you, bless you the Lord, bless you.
Sing and rejoice the happy birthday. 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 Bless you, bless you. Bless you the Lord, bless you. Bless you, bless you. Bless you the Lord, bless you. ஆராதனையின் நிறைவு பகுதியாய் நம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 199வது பாடல், பழைய பதிப்பு 129. உந்த நாவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே என்கின்ற கீர்த்தனை 199, பழைய பதிப்பு 129. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே. வந்து சேரவே அருள் தந்து காவுமே. முந்து மானிடர் வீணை தந்த சாபமும் நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே. நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே. மதிமயக்குரே பேயும் மனதியக்குரே அதிகமாய் கடல் அலை அலைந்து பாயுரே. அதிகமாய் கடல் அலை அலைந்து பாயுரே. சத்திய ஆவியை சீடர்கித்தரை விட சித்தமாயுரை பூரி நித்ய தேவனே. சித்தமாயுரை பூரி நித்ய தேவனே. பந்தே கோஸ்தனும் ஆசிரந்த நாளிலே விந்தையாவியின் அருள் தந்த நேர்மையே. விந்தையாவியின் அருள் தந்த நேர்மையே. தாசன் யானுமே புகழ் வீசும் வாய்மையே. வாசமாகவே அருள் நேச தேவனே. வாசமாகவே அருள் நேச தேவனே. உந்தன் ஆவியே சாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே. வந்து சேரவே அருள் தந்து காவுமே. ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கும் என்று பாடி உம்மை நோக்கி பார்க்கிறோம். சாமி, வாரும் பரிசுத்த ஆவியானவரே என்று அழைத்து எங்கள் அவல நிலையை, எங்கள் வாழ்வின் போராட்டங்களை நினைவு கூர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாழ்வு தருவார் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிற சாமி, ஒவ்வொரு நிலத்தில், உலகத்தில், உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு மாற்றுருவாக்கத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரின் திருநாளில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு இருந்து எங்கள் வாழ்வில் துணை இருந்து எங்களை காக்கும்படி ஜெபிக்கிறோம். பயங்கரமான கோவிட்-19 என்ற வேதனையின் மத்தியிலும் வெட்டுக்கிளியின் பாதிப்பு வரும் என்ற எச்சரிப்பின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஆண்டவருக்குள் நன்மையை, ஆறுதலை,
பாதுகாவலை அனுபவிக்கக்கூடிய கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை ஆராதித்த நாங்கள் எங்கள் கடமைகளை உண்மையோடு நிறைவேற்ற பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூர்ந்த குடும்பம், தங்கள் பிறந்தநாளை நினைவு கூர்ந்த உமது அடியார்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். புதிய வருஷத்தில் ஆண்டவர் அவருடைய கரங்களை பிடித்து நன்மையான பாதையில் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பயங்கரமான கோவிட்-19 என்ற வேதனையின் மத்தியில் ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கை தந்து எங்கள் கரங்களை பிடித்து நன்மையான பாதையில் நடத்த ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பும், வார்த்தையனும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதும் வை தேடிக்கொண்டு மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் மனோகர ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.